Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மனசு ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பேன். எனக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கிடையாது. நான் என்னை முதல் நடிகனாகவே பார்க்குறதில்ல. நம்ம காசு பணமெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்த்துருப்போம். 1000 நடிகர்கள் முதல் கொண்டு உடல்நிலை சரியில்லைன்னா நமக்கு வாழ்க்கையில் எதுவும் கை கொடுக்காது. நம்ம செய்யக்கூடிய கதை அது அவனை கனெக்ட் ஆகும், அவனோட வாழ்க்கையை பிரதிபலிக்கணும். முன்னாடி ஒரு பெரிய படம் வந்தால், சின்ன படம் வந்தால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தியேட்டரே கிடையாது. படம் வரல, நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் எனக்கு படம் வரல, நான் வரலங்கிறது வரலன்னு தானே சொல்லணும். காலத்தை இழக்கணும். குடும்ப உறவுனால தன்னால் பயணிக்க முடியாது. குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சினிமாக்குள்ளே வந்துடவே முடியாது. ரஞ்சித் அவர்கள் 100 படங்களுக்கு மேலே அவர் நடித்த ஒரு தென்பட்ட நடிகர். சரி, அப்படி பார்க்கும்போது சொல்லுவாங்களே, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்க அப்படியே இருக்கீங்களே எப்படி? ஐயோ அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்கிறது மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ சில நடிகர்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப இந்த லைட் கீழே இருக்கிறதாலையும் சரி, இந்த மேக்கப் நிறைய யூஸ் பண்ணுறதாலும் சரி, ஸோ அவங்களுடைய அந்த ஒரு ஹேர் இது ஆகிடும்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பயங்கரமாக. நான் சார் என்னுடைய இதில் நான் எப்பவுமே என் மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பேன். நீங்கள் கேட்டீங்க ஃபஸ்ட்டு கேள்வி, மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பேன். எனக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கிடையாது. நான் என்னை முதல் நடிகனாகவே பார்க்குறதில்ல. நிறைய சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கேன். அதனால் அது உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, அதனால் எனக்கு ஏமாற்றமும் இல்லை. அதனால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். நான் நல்லா இருக்கணும், எப்படியாவது வந்துடணும் அப்படின்றது சுயமாக என்னை பற்றியான சிந்தனை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஆள் சார் நான். அதனால் எல்லாத்தையும் அந்த அன்பாகவே இருக்கிறதுனால எனக்கு அது திரும்ப கிடைக்குது. ஓகே 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 அது ஓகே. ஸோ இப்போ மனசை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நடிகர்கள் வந்து அந்த உடம்பையும் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஒரு ப்ராடான ஒரு ஷோல்டர்ஸ் அண்ட் இதோட. ஆமாம். ஸோ அது நீங்கள் உடம்பு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க சார்? சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு குண்டான ஆள் தான். சின்ன அது நல்லா சாப்பிட்டு ஒரே பையன் வீட்டில். அதனால் கோயம்புத்தூர் பக்கம் தான் நம்ம வீடு. அதனால் அப்போது நம்மளே தாந்தோண்டித்தனமாக வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும் சாமி. நம்ம காசு பணமெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்த்துருப்போம். 1000 நடிகர்கள் முதல் கொண்டு உடல்நிலை சரியில்லைன்னா நமக்கு வாழ்க்கையில் எதுவும் கை கொடுக்காது. ஸோ காசு இருக்குதோ பணம் இருக்குதோ, 1,00,000 கோடிக்கு மேலே சம்பாரிச்சதை விட அதிகமான சொத்து உடம்பு தான். ஸோ அதனால் அதை நம்ம பாதுகாத்துக்கணுங்கிறதுல முடிஞ்ச வரைக்கும் நான் உறுதியாக இருக்கேன். ஸோ அதனால் முறையான உணவு, உடற்பயிற்சி, ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி தீய சொற்கள், நெகட்டிவான எதிர்மறை சிந்தனைகள், இந்த மாதிரி விஷயங்களை என் மண்டைக்குள்ள முழுவதும் ஏற்றிக்காமல் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த உணவு பழக்கம்னு சொல்லும்போது பசுபதி படத்தில் அவர் கொடுத்த அந்த உருண்டைச்சோறுன்றது வந்து பயங்கர ஃபேமஸ் எல்லாரும். ஆமாம் சார். உண்மையாக உங்கள் அம்மா அவ்வளோ பாசத்தோடலாம் அந்த மாதிரிலாம் சார். நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், எல்லா ஊர்லேயும் நான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இந்த உருண்டை பிடிச்சி கொடுக்கறதுங்கிறது அது எல்லா ஊர்லேயும் இருக்குது சார். ஒரு கிராமப்புறங்களில், அது பர்டிகுலர் இந்த கொங்கு மண்டல பகுதியில், இப்போ எங்கள் வீட்லேயும் சரி, எல்லாத்து வீட்லையும் என்னென்ன போடுவாங்க அதில் சார்? ஆக்சுவலாக பார்த்தா நாங்கள் அன்னைக்கு நான்வெஜ். சரி, கதையில் நீங்கள் கதையில் சாப்பிட்டது நான்வெஜ். அன்னைக்கு சிக்கன் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி எங்கள் அம்மா வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி உருண்டை பிடிச்சி. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வில்லேஜில் நீங்கள் எந்த சாதமாக இருந்தாலும் சரி போட்டு இந்த பிரட்டி குழம்பு இருந்தாலும் உள்ளே ஊற்றி பிரட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுக்கறது, உட்காந்து வாங்குறதுங்கிற அந்த விஷயம் ஒரு கலாச்சாரமாக இருக்கும். அதை நான் டைரக்டர் செல்வபாரதி சார் இந்த சீன், அதாவது நமக்கு தெரியும்ல, சில சீனை சொல்லும்போது அந்த மக்களோட கனெக்ட் ஆகிற சீன் இல்லை. இன்றைக்கும் நிறைய பேர் நீங்கள் கேட்குற மாதிரி பாருங்கள், எவ்வளோ மெமரி நீங்கள் கேட்குறீங்க. அது ஃபேமஸான சீன் இல்லை? ஐயோ செம்மையாக இருக்கும். தஞ்சாவூர் யானை வாயில் வைக்கிற கவண்டா அப்படி விவேக் சார், மறக்கவே முடியாது சார் அது. அதாவது அந்த படம் நாங்கள் இந்த கதையை எழுதும்போது அம்மா பாசம். ஸோ அப்போ நம்ம அம்மா நமக்கு கொடுக்குறத ஒரு அண்ணன் தம்பி, ஒரு சமூகம், மற்றவங்களுக்கு இந்த பிரட்டி சாப்பாடு போடுறதா இருந்தால் ஸ்பூனு அதெல்லாம் கிடையாது. நமக்கு தான் அந்த தாய் உணர்வு அதில் தானே வரும். ஸோ அந்த மாதிரியான. சார், இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷமாக தொடர்ந்து ஒரு ஆக்டராக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வெறும் ஒரு ஹீரோன்ற மட்டும் இல்லை, ஒரு குணச்சித்திர நடிகராக பண்ணியிருக்கீங்க, ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க, வில்லனாக பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லா விதமான கதாபாத்திரமும் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு எய்ம் கோல்னு இருந்துச்சா? இல்லை இப்போ சினிமாவில் இருக்கவங்க, இப்போ இந்த கோடம்பாக்கம் வடபழனி ஏவிஎம் மொழியே நம்ம எடுக்கிறோம். இப்போ நீங்கள் ஏவிஎம் வாசலில் போனீங்கனாலும் இப்பயும் வடபழனி தெருக்கல்ல எத்தனையோ பசங்க சினிமா சான்ஸ் தேடிலாம் அலைவாங்க. கண்டிப்பாக. ஸோ உங்ககிட்ட யாராச்சும் கேட்குறாங்கன்னா சினிமாவில் இப்போ நுழைஞ்சிடலாமாண்ணே, ஒரு ஹீரோ ஆகணும், இதுவாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அவங்க? சார், இப்போது சினிமா காலகாலத்துக்கு மாறிட்டே வருதுங்க. ஒருவேளை எனக்கு நான் விளையாட்டை நிறைய பேர்த்துட்டு சொல்லுவேன், நான் சொல்கிற ஒரு வார்த்தையில் உன் வாழ்க்கை போயிடக்கூடாது. இந்த சினிமா
இது பெரிய ஒரு இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு படம் எடுக்கிறேன்னா கதைக்கு ஒரு ஹீரோ, தைரியமாக ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்க புதுமுகத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு, பார்த்துடலாம் அப்படிம்பாங்க. அப்படி பண்ணதுனால தான் இன்றைக்கி ரஜினி சார் இருக்கார், கமல் சார் இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சினிமாவில், நீங்கள் நான் ரொம்ப பதிவு பண்ணணும்னு நினைப்பேன், நான் பதிவு பண்ணதில்லை. நான் பார்த்து வியந்த கலைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க சார். டி ராஜேந்தர் சார், நீங்கள் இன்னைக்கு இந்திய அளவில் பேசக்கூடிய எந்த கதாநாயகர்களுக்கும் நடுவில் அவர் நம்ம யோசிக்க முடியாது. இருக்கிற அறிவு, இந்த சினிமாவோட வாசம், நேசம், இந்த சினிமாவுக்காகவே அந்த 24 இப்போ ஒருவேளை நான் யோசிப்பேன், டி ராஜேந்தர் சினிமாவுக்குள்ள அறிமுகம் ஆகலைன்னா, சினிமாவுக்குள்ள அவர் ஜெயிக்கலன்னா இப்போ என்ன இருந்திருப்பாரு? என்னோட யோசனை வரும், பாக்யராஜ் சார் இப்படி சொல்லிட்டே வரலாம் ஒருத்தரா. ஏன்னா இவங்க நடிகனாகவும் வந்தவங்க, அறிவில் பேசினா கூட நல்ல படம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம். நடிகனாக வரும்பொழுது என்னடா இந்த பக்கம் கமல் இருக்காரு, ரொம்ப இவங்கெல்லாம் எப்படி நடிகர், எப்படி ஹீரோ, ராஜ்கிரண் சார் எப்படி, இது நம்ம மக்கள் ஒரு விஷயம் மட்டும் செமையான அர்த்தம் சார். ஐயோ, நான் என்னோட அனுபவத்தில் நான் வந்து ரொம்ப ரசிக்கிறது என்னன்னா, இங்கே அழகோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம செய்யக்கூடிய கதை அது அவனை கனெக்ட் ஆகும், அவனோட வாழ்க்கையை பிரதிபலிக்கணும். அதில் வரக்கூடிய பாத்திரங்கள் அவன் தன் அண்ணனாக, தன் மகனாக நம்முடைய தோற்றம் இருக்கணும். அதுக்கு நாம் நடிக்கிறதுக்கான தகுதியும் திறமையும் இருக்கணும். அதாவது அதை கொண்டு போய் செலுத்துகிற விஷயம். அப்படியெல்லாம் கதை பண்ணி போராடி அந்த டி ராஜேந்தருக்கு அறிமுகப்படுத்தின ஒரு ப்ரொடியூசர் நன்றி கடனோடு நம்ம கும்பிடுமா இல்லையா? ஆனால் இப்போ அந்த சூழல் இல்லை சார். யார் வேணாலும் இப்போ ஹீரோ ஆகிட முடியாது, ஆனாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ சொல்கிற பாருங்க. அன்னைக்கு மக்களுக்கு ஊடகமோ செல்ஃபோனோ இந்த தொலைத்தொடர்போ இதெல்லாம் ஒன்றுமே பெருசாக இருக்காது. சினிமா தான். ஒரு வாரம் ஒருதலை ராகம் வந்துங்க 2 வாரத்துக்கு படத்தில் ஆளே இல்லை தியேட்டரில். ஆனால் தியேட்டர் ஓனர் படம் பார்த்துட்டு இல்லைங்க அந்த படம் நல்ல படம், பிக்கப் ஆக வெயிட் பண்ணுங்கன்னு சொன்ன காலமெல்லாம் உண்டு. சேது எடுத்துக்குங்க, ஸ்பேஸ் கொடுத்தாங்க. உங்கள் படம் வந்து ஓடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அப்போ இப்போ சேது இல்லை ஒரு ஷோட முடிச்சுங்கப்பா போச்சுங்கப்பான்னா இன்னைக்கு அந்த 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 கலைஞர் யாருமே இல்லை. அப்போ ஒரு நல்ல படம், சித்திரம் தேசடி மாதிரி ஒரு நல்ல படம், அந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு வாரம் யாரோ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, கண்ணா நீ இருக்கண்ணா, நான் உனக்காக நான் இருக்கேன், இரு கொஞ்சம் பொறுத்து வந்துடும், மக்கள் வருவான் சார், வந்துட்டான் ஏறிட்டா சார் ஹிட்டு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அந்த இயக்குனரும் அந்த நாயகனும் மறக்கவே முடியாத ஒரு இடத்துல உட்காந்து சிம்மாசனம் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ அதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை. முன்னாடியெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு தக்காளி விற்கிற ஒரு தக்காளி விற்கிறவங்க கூட அம்மா தக்காளின்னு பிளாட்டுக்கு வந்து கத்துனா தான் தெரியும். கரெக்டா? இப்போ சார் இப்போ வந்து எங்கே ரிலீஸ் ஆகணும்னு எனக்கே தெரியாது, அடிக்கிறாங்க எங்கேருந்து அடிக்கிறானுன்னே தெரியலையே சார். உங்கள் படம் யாராவது என்ன உங்களை கூப்பிட்டு இப்போ அப்படி சின்ன தயாரிப்பாளரோட நிலை அப்படி இருக்கு. இவங்க எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு மனசார இப்போ எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குது. எல்லாம் வளர்ந்த நடிகர்கள், உச்சம் பெற்ற நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சாமி, எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் இருக்காங்க. அந்த 10 பேர் தான் சினிமான்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் இவங்களை தப்பு சொல்லலை. இது பணம் முதலீடு பண்ணுறோம், பணம் போட்டால் பணம் எடுக்கணும், அது அந்த தொழில் தான், அது மறுக்கவே முடியல. பட் அந்த 10 பேர் மட்டும்தான் நம்ம சினிமாவாக நீங்கள் சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த 10 பேரும் ஒரு நாள் ஒரு காலத்தில் இந்த ரஞ்சித்தாகவோ இந்த நவீனாகவோ பயணித்த காலம் உண்டு. எல்லாரும் ஒரு புதுமுகம் தான். ஸோ நம்ம அடுத்த தலைமுறைக்கு எத்தனையோ பேர் ஒரு வருஷத்துக்கு 200 படம் எடுக்கிறாங்க. இந்த 200 படத்தில் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரீம் லைன் கிடையாது. முன்னாடி ஒரு பெரிய படம் வந்தா, சின்ன படம் வந்தா ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தியேட்டரே கிடையாது. இன்றைக்கி தியேட்டர்லாம் அண்டர் ஒன் கண்ட்ரோலில். இன்றைக்கி வேறு மாதிரியான ஒரு சினிமா இயங்குதுங்க. இன்றைக்கி தியேட்டர் ஓனர் கையில் தியேட்டர் இல்லை. ஒரு சுயமான முடிவை டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, தியேட்டர் ஓனர் எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த மையம் எங்கே இருக்குன்னு தெரியாது. என் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் நூன் ஷோவா ஈவினிங்கா அதுவே தெரியாது அவனுக்கு. இதுதான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஷோ தான் கிடைக்கும், ஒரு ஷோ கிடைக்கும். அந்த ஒரு ஷோவும் புதுமுகம் படம் சார். நான் இன்னைக்கு இந்த நம்ம 2 பேரும் பேசுகிற அருமையான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் இயக்குநர்கள் புதுமுக தயாரிப்பாளர் பார்ப்பாங்க. எவ்வளோ பேர் அடைஞ்சதுக்கான ரீசன் நல்ல படமாக கூட இருக்கலாம். புதுமுகம் தானே, நவீன் நடிச்சது நானே, இந்த பையன் யார் பாப்பா அப்படின்னு இவங்களே தீர்மானிச்சிருவாங்க. தீர்மானிச்சுட்டு நூன் ஷோ போட்டு விடுங்க பாவம். ஏன் அது ஏன் நூன் ஷோ மோஸ்ட்டாக ஆட்கள் வராத ஷோ அதுதான்.
கடை நாங்கள் வேலைக்கு குளிச்சுட்டு வர வரைக்கும் ஒரு துக்கார வச்சுட்டு போவோம். அந்த மாதிரி அது நீங்கள் நூன் ஷோ போடுங்க, நூன் ஷோவில் போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க திருப்தி ஆயிருங்களே. நமக்கு என்ன அப்பா சொந்தக்காரன் பந்தக்காரன் மாமா மச்சான், ஐயோ படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு, நான் படம் இவன் சொந்தக்காரன் மட்டும்தான் 4 பேர் இருப்பான். அடுத்த ஷோக்கு ஆளே வராது. நீங்கள் எந்த மாலில் போடுறீங்களோ அந்த மாலில் கடையே 1 மணிக்கு தான் திறப்பான் மத்தியானம். சரியா? ஒரு ஷோ 10 பேர் வருவான் சார். 2வது ஷோ நீங்களே டிக்கெட் வாங்கணும். 3வது ஷோ ஆள் இருக்காது. நல்ல நிறைய படங்கள் இப்படி மண்ணோட மண்ணாவும் போயிருக்கு. இப்போ சாரி டு இன்டரப்ட், உங்களுடைய படமும் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கும்போது 2003 வந்த பீஷ்மர், அந்த படம் உண்மையிலே டிவியில பார்க்கும்போது ரொம்ப நல்ல படமா, அது ரொம்ப உண்மையிலே ரொம்ப நல்ல படம். அது போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கும்ல, ஒரு என்னடா நம்ம மொத்த இதுவும் பண்றோம், ஒரு படத்தை ப்ரொடியூசர் ஒரு அதுல உங்களுடைய பணம் செலவு பண்றீங்க, நீங்க உங்களுடைய மனைவி தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கண்டிப்பா. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு பணமாவும் போடுறோம், உழைப்பாவும் போடுறோம். ஆனா ஏதோ ஒரு வகையில ஒண்ணு செட் ஆகாத போது அது எவ்வளவு ஒரு பெரிய வழியை கொடுக்கும். அதுல இருந்து எப்படி மீண்டு வரீங்க? ஐயோ ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நான் நடிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, எதுக்கு டைரக்ட் பண்ணுறீங்க? அப்படின்ற ஒரு கதை நம்ம நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் வில்லனா கேரக்டர், எனக்கு அதெல்லாம் டிஃப்ரெண்ட். நான் ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படிலாம் நான் என்னைக்கு அடம் பிடிச்சதே கிடையாது. மறுமலர்ச்சி நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே வந்தோம். பீஷ்மர் பண்ணும்பொழுது பார்த்தா வில்லனா கூப்பிட்றவங்களும் கூப்பிடல. பீஷ்மர்னு போஸ்ட் ஓட்டிட்டேன்ல, அது உங்களுக்கு புரியுதா? நானே டைரக்ட் பண்ணி பண்ணுறேன்னு என்ன கேரக்டர் வில்லனா கூப்பிடணும். ஹீரோ நடிக்கிறாரா விட்டுருவாங்க அப்படியே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சாருப்பா, படம் வரல. நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் எனக்கு படம் வரல. நான் வரலங்கிறது வரலன்னு தானே சொல்லணும். அப்போ அந்த படம் ஷூட்டிங் போயிட்டோம். அப்புறம் நம்மகிட்ட பெரிய பொருளாதாரமெல்லாம் எப்படின்னா போராட்டம் தானே சாமி. நம்ம பெரிய எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனம்லாம் கிடையாது. நாமளே இதை சிறுக சேர்த்தி வச்சது, ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுறது. பெரிய வியாபாரம் கிடையாது நமக்கு. சரி இவரை வச்சு படம் எடுத்தா மதுரை இந்த ரேட்டுக்கு போச்சு அப்படிலாம் இல்லை. ஒரு படம் எடுத்தேன், அந்த படத்தை நேர்மையாக மனசுக்கு பிடிச்சி எடுத்தேன். அந்த படத்தில் வேணா மக்களை தப்பு சொல்ல முடியாது. அந்த படம் இப்போ நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாராலும் பாராட்டப்பட்டது. அது கிளைமேக்ஸ் மேலே நான் ஒரு சின்ன அது நான் செல்ஃபாக ரியலைஸ் பண்ணது தான். செல்ஃபாக நான் ரியலைஸ் பண்ணது. இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டு மக்கள் அந்த படம் பாராட்டப்பட்டால் கூட ஹீரோ தோற்று போகிற திருந்துறது விரும்பலை, ஹீரோ நல்லவனாக இருக்கிறது விரும்பலை. நீங்கள் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டீங்களோ? அந்த நல்லவன் கெட்டவன் வில்லன், அதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டேன். என்னன்னா நான் பழி ஒரு 250 பேர்த்த வெட்டியிருக்கணும். வெட்டி நான் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கணும் கிளைமேக்ஸில். உதாரணத்துக்கு நம்ம தமிழ் சினிமாவில் அது எப்படின்னா, ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன் 20 பேர்த்த வெட்டி அதுக்கப்புறம் அந்த ஐஜி ஆகும் இல்லையா, கொலை பண்ணா கூட உனக்கு அந்த பதவி பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஏன் அது கரெக்ட். அப்போ நல்லவன் வாழவே முடியாதா? உன்ன மாதிரி தோத்தரணுமான்னு அந்த மாதிரி ஒரு கோடி குரல் கேட்குது இல்லை. நான் என்ன நினச்சேன், அந்த சமூகத்தை திருத்தவே முடியாது நல்லவனால. ரியல் லைஃப்பில் இந்த சமூகத்தை எப்படி திருத்திடுவேன்? நான் ஒருத்தர் என்னடா பண்ண முடியும்? நான் வேலைக்காரன் தான்டா, எனக்கு மேலே இருக்கிற அந்த செயின் அறுக்கவே முடியாது. அது என்னுடைய நான் அது கிளைமேக்ஸில் நான் அதை நினச்சி நான் ஒரு அந்த ஏஜுக்கு உண்டான அப்படி பண்ணிட்டோம். ஆனால் அதனுடைய பாதிப்பு பொருளாதாரம் அப்படி ஒரு விஷயம் வரும் இல்லையா? அப்போ நம்ம யோசிப்போம். அப்போ எல்லாம் சொல்லுவோம், அப்போவே நீங்கள் வெட்டுற மாதிரி கதை. அப்போ தான் சொல்லுவாங்க கூட, நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கிளைமேக்ஸ் தான் எழுதியிருந்தேன். அப்போவே நீங்கள் வெட்டுற மாதிரி கதை எழுதினீங்க, அதையாவது வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அது ஒரு லேர்னிங்னு வச்சுக்கலாம் இந்த படம். ஓகே சார், நீங்கள் ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லணும்னா, இப்போ ஒரு சினிமாக்குள்ளே வர ஒரு நடிகர் ஆகணும்னா இப்போ இருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அட்வைஸ்னா என்ன? ஸ்டாராக ஹீரோவாக என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு தான் குடும்பத்தை வருத்திக்காமல் இருக்கணும் சார். நான் நடிகன்னு சொல்ல, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல் கொண்டு நம்ம இந்த படைப்புக்கு சொல்லலாம். தன் குடும்பங்கிறது என்ன சொல்ல வரேன்னா சார், நம்ம எல்லாருமே அம்மா அப்பா தங்கச்சி தம்பின்னு அது ஒரு ஒரு சின்ன ஒரு நீங்கள் கூட சரி நான் கூட சரி நம்ம வேலை செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு 4 ஜீவன் இருக்குது. ஐஸ் வண்டி தரலாம் கூட அவன் வேலைக்கு பின்னாடி ஒரு 4 பேர்த்தோட கல்வி இருக்குது, எல்லாம் இருக்குது. அது மாதிரி சினிமாவில் மட்டுமே அந்த காலத்தில் இந்த பொருளாதாரமெல்லாம் அப்படி கிடையாது. நீ என்னன்னு பார்த்துக்கலாம் போ. ஏன்னா அன்னைக்கு விவசாயம் இருந்தது, இந்த ரியல் எஸ்டேட் பெரிய பிஸ்னஸ் கிடையாது, இந்த ஐடி கம்பெனி இந்த வளர்ச்சியெல்லாம் கிடையாது. அன்னைக்கு என்ற பார்த்துக்கலாம் போ, மாதம் பணம் தரப்போ ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு உற்சாகம் கொடுத்துலாம் உண்டு.
இன்னைக்கு ஒருத்தன் அப்படி போறான்னா குடும்பத்துக்கு அவன் பதில் சொல்லணும். நீங்கள் படித்து முடிக்கிறீங்க, படித்து முடிச்சோன்னா சினிமாவுக்கு போகிறேன்றீங்க, அந்த பெத்த அப்பா அம்மா தங்கச்சின்னு ஒரு குடும்பம் இருக்குது. நான் டிஎஃப்டி பண்ணும்பொழுது நான் இன்ஃபேக்ட் அந்த நண்பர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, என் கூட நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மீன்ஸ் படிக்கிற நிறைய பசங்கள் வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஹாஸ்டலில் ஜிம் போய் தண்டால் அடித்து, அவனோட வசதி இருக்காது, 5 கொண்டக்கல்லையை சாப்பிடுவான். நான் பார்த்துட்டே இருப்பேன், நான் உட்காந்து மெதுவாக எழுந்திரிச்சு அப்படியே பார்ப்பேன். அப்புறம் ஒருத்தன் தாத்தை தித்தின்னு கால டான்ஸு, நான் மெதுவாக உட்காந்து அப்படியே டீ குடிச்சிட்டு இருங்க. எல்லாம் ஒருத்தர் தம்மு செங்கல் எடுத்து எக்ஸசைஸு எல்லா பசங்களும் பண்ணுவாங்க. ஓகே, ஒருத்தருக்கு ஒரு ஆசை ஹீரோ ஆகணும். தவம் கிட்டத்தட்ட குதிரை பயிற்சி, ஜிம்முக்கு போகிறது, காலைல அங்கே போகிறது, இங்கே போகிறது, தலையில் நிற்கிறது, பல வேலை. சினிமா மாபெரும் கடலில் அதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். கிளாஸுக்கு போயிடுவோம், கல்லூரி முடியுது, கிளாஸ் முடியுது. அதில் ஒரு நண்பரை நான் ஒரு படப்பிடிப்பில் நான் சினிமாவுக்குள்ளே வந்துட்டேன். என் கூட இருந்தவங்க 2-3 பேர் இப்போ நடிக்கிறாங்க. ஆனால் நடிக்கிறாங்க, மிளிர முடியல, அவ்வளோதான். மீதி அந்த 25 பேர் இல்லை. அதில் நான் வியந்த 10 பேர் இல்லை, நான் வியந்த 10 பேர். நான் சொல்ல தெரியுமா, வா சிவாஜி சார் மாதிரி பண்ணுறான், என்ன ஐபால், என்னப்பா. எனக்கு நான் சொல்றது நானே ரசிக்கிறேன். அவங்க யாரும் எங்கே போனாங்க என்ன இல்லை. நான் அதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஷூட்டிங்கில் பார்க்கும் பொழுது மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்னா ஷாட்டுக்கு போகிறப்போ அந்த துணை நடிகர்களாக அந்த ஊருக்கு போயிருக்கேன், காரைக்குடிக்கு. அந்த ஊரில் சினிமாசையில் துணை நடிகர்களாக கூப்பிடுவாங்க இல்லையா, அதில் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கார். பார்த்துட்டு மறைஞ்சிட்டாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி நான் போயிட்டேன். அப்போ நான் போயிட்டேன், யோசிச்சேன், அந்த தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. உள்ளே கூப்பிட்டேன், நான் ஒன்றா தான் சாப்பிட்டேன். கேட்டேன், இப்போ என்னை பார்த்தா நான் அழுதுட்டார் அவர், என் ஃப்ரெண்டு. என்னடா எங்கே இருக்க? இங்கே தான் இருக்க. நீ பெரிய, நீ ரஜினி சிவாஜி கமல்னா தூக்கி சாப்பிட வேண்டிய நடிகை ஆச்சுடா, எங்கடா போன நீ? இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தங்கச்சிக்கு கல்யாணம், அப்புறம் தம்பிக்கு அவன் படிப்பெல்லாம் இருக்குல்ல, அதனால் வீட்டில் சொன்னாங்க, போயிட்டேன். சார், இங்கே ஒரு இளைஞனும் லட்சியம் இருந்தான் சாமி. ஆனால் அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குடும்பம்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பில் 1 மாதம் இருப்பான் ஆசையில், 2வது மாதம் இருப்பான். நம்மளுக்கு எப்படி தெரியுமா, போகணும்னு சொல்லிடுவாங்க, வந்துடுவான். 6 மாதம் கழிச்சு ஃபஸ்ட்டு போகும்போது அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கல, நல்லா இருக்கேன், அதுதான் நடிகர்லாம் பார்த்தியா, ஃபோட்டோ எடுத்தியா, இல்லை. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போனால், வீட்டுக்கு போனவோ, அப்புறம் இன்னும் அங்கே தான் இருக்கிறியா? ஆமாங்க. நடிச்சியா? இல்லைங்க. எப்போ நடிப்ப? இது என்ன ரியல் எஸ்டேட் கிடையாது சினிமா, இது ஒரு தவம், எனது ஒரு புது வேதம் சார். அதுக்கான அந்த உழைப்பு எல்லாமே போட்டா உங்களுக்கான வாய்ப்புகள் திறக்கும். காலத்தை இழக்கணும், ஒரே வார்த்தை, நீ காலத்தை இழக்கணும், குடும்பத்தை இழக்கணும். முடியுமா? இது 2 செய்யணும் சார். சும்மா அதை பேலன்ஸ் பண்ணுறேன் சார், இது ஒரு டிவி சீரியல் நடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. அது யாரும் வருத்தப்பட வேண்டாம் நான் சொல்கிறதுனால. 8 மணி நேரம் ஜாப்பு, ஒரு சீரியல் பணி செய்கிறோம், நமக்கு ஒரு சம்பளம் வந்துடும், ஒய்ஃபு குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும், இது வாய்ப்பே கிடைக்காது சார். இன்னொருத்தர் நடிக்க வரைக்கும் அவன் ஏன் சார் 10 கோடி படம் போடணும், சொந்தக்காரன் செய்வானா, எவ்வளோ படம் போடணும், அதுக்கு நம்ம எவ்வளோ தயாராகணும், எவ்வளோ பொட்டன்ஷியல். இன்னைக்கு யார் நல்லா நடிக்கலை, எல்லாம் நல்லா நடிக்கிறாங்க. அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை பார்த்து, நீங்கள் அழுதா தமிழ்நாடே திரையில் அழுது, நீங்கள் சிரிச்சா தமிழ்நாடே கைதட்டி, அது எவ்வளோ பெரிய வெற்றி இல்லையா? ஸோ அந்த போராட்ட களத்துக்குள்ளே இந்த இளைஞர்கள் தன்னதில் இருக்க வச்சுக்கணும்னா காலத்தை இழக்கணும். குடும்ப உறவுகள்னால தன்னால் பயணிக்க முடியாது. குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சினிமாக்குள்ளே வந்துடவே முடியாது. ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இது கண்டிப்பாக இப்போ இருக்க இளைஞர்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு லெசனா இருக்கும். காலத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆமா சாமி. Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays, South India's #1 travel brand.